அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. அடடடடா! தாய் மாமன் செம்ம சீனுங்க. ஐய்யய்யய்யோ! என்ன ஒண்ணு பொண்ணு பூங்கொடி கொஞ்சம் முகத்த உர்ருனே வச்சுக்கிட்டு இருக்கு. தங்க மகள தாரணியா வந்து கலக்குனாங்க. எல்லாரும் கமெண்ட்ஸ்ல விஜய் டிவி ப்ரோமோல பார்த்துட்டு, "ஹீரோயின மாத்துங்கப்பா, ஹீரோயினிய மாத்துங்கப்பா" அப்படிங்கிறாங்க. ஆனா செட் ஆயிருச்சுங்க இந்த பொண்ணு தான்ட்டு. இனிமே வேற பொண்ணு வந்தா நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா அவங்கலாம் சொல்ற மாரி வேற பொண்ணு இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவும் இருந்திருக்கலாம் தான். ஆனா கிராமத்து பொண்ணுக்கு இது கரெக்ட்டா இருக்குன்னு தான் சூட்டபிளா போட்டுருக்காங்க. ஹீரோவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அழகரு. ஐயோ! நல்லாதாங்க சூப்பரா இருக்குங்க. அப்படியே அதாவது நந்தினி கிட்ட லவ்ஸ் அப்படி பொழியிறாருங்க. லவ்ஸ் மழைய பொழியலயும் அட்டகாசமா இருக்கு. இந்த பொண்ணுகிட்ட சண்டை போடலயும் அட்டகாசமா இருக்கு. அப்பா கிட்ட கொஞ்சம் அடங்கி கொஞ்சம் குரல ஒசத்துறப்பவும் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, எங்க ஆள காணோம் தேடுறாருங்க. அதுதாங்க எனக்கு நல்லா புடிச்சிருந்துச்சு. அதுல கதவுல முட்டிக்கிட்டு அந்த மஞ்சள் குங்குமம் பட்டுட்டு அவங்கலாம் கலாய்க்கிறாய்ங்க பாத்தீங்களா? குங்குமம் மஞ்சளுக்கு செம்ம சீனு. "ஏய்யா! மேல்ல ஒட்டியிருந்தா அப்படி நடந்துச்சுன்னு அர்த்தமா?" அப்படின்னு கேட்கிறப்ப அழகரு சூப்பர்யா! அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்கறாங்க. "நாங்க இந்த மாரி பூங்கொடிக்கு எக்ஸாம் இருக்கு கூப்பிட வந்திருக்கோம்." ஆத்தாக்காரிக்கு பார்த்தா கோவம் வருது. "ஏய்! அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நெறைய பேர் வாராங்க விருந்துக்கு. கல்யாணம் ஆயிருக்குல்ல?" கல்யாணமாங்க ஆயிருக்கு. இது வந்து கோவம் தான் ஆயிருக்கு. அத விட்டுட்டு, அது சரி இவங்கள பொறுத்தவரைக்கும் கல்யாணம். ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பகை. பிடிக்காத கல்யாணம் அப்படிங்கிறதுனால பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இஷ்டம் இல்லங்க. இவங்க பெத்தவரு. அவருக்கு ஆசை இருக்கு இல்லையா? புள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத பெரிய தலைங்களுக்கு விருந்து வச்சு காமிக்க நெனைக்கிறாரு. அந்த சமயம் பார்த்தா இந்த புள்ளைக்கு எக்ஸாம் வரணும். மாமியாருங்கிறத கரெக்ட்டா காட்டுது. "எங்கடி போற?" "எனக்கு தான் எக்ஸாம்னு சொன்னேனே. இங்க பார் இன்னைக்கு முக்கியமான விருந்து வச்சிருக்கு. நீ வீட்ல இரு. படிப்பெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல." அப்படின்னு சொன்னா அடங்குற ஆளா நம்ம ஆளு. நம்ம மதிக்கு தங்கச்சியாச்சே இந்த பூங்கொடி. "இங்க பாருங்க, நான் பெரிய பெரிய படிப்பு படிக்கணுங்க. நான் பெருசா படிக்கணும். அதுவும் மாஸ்டர் டிகிரிலாம் முடிச்சு டீச்சர்ல நான் பெரிய ஆளா வரணும்." அப்படின்னு பரவால்ல சாதிக்க நெனைக்குது. தங்க மகள 10த் தாங்க படிச்சிருச்சு. அதுவுமே ஃபெயிலுங்க. போயே தீர்வுன்னு ஒத்த கால்ல நிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாரி நிக்குது. வேற மாமியார் பேச்சு எடுபடலங்க. "நான் வரேன்." கரெக்ட்டா தேனுகிட்ட மட்டும் தாங்க சொல்லிட்டு போறாங்க. அந்த வீட்லயே தேன மட்டும் தான் புடிச்சிருக்கு போல இருக்கு. கிளம்பி போக அவங்க அப்பாக்காரு பழனிச்சாமி என்ன அது சாரிங்க அழகர் அப்பா என்ன பண்றாரு, அப்படியே மனசுல பாக்கியலட்சுமி பழனிச்சாமியா மனசுல பதிஞ்சுட்டாங்க. என்ன பண்றது? "விடு. அதான் புள்ள பரீட்சை இருக்குன்னு சொல்லுதுல்ல, முக்கியமான பரீட்சை. போயிட்டு வரட்டும். நீ போயிட்டு வா தாயி." அப்படிங்கிறாங்க. அப்ப கூட தேனு பார்த்தா, வர்றேன் போயிட்டு." அப்படின்னு 4 பேரும் போறாங்க. ச்சே! இவலாம் என்ன திமிரு பிடிச்சவ, ஆங்காம் பிடிச்சவ அப்படி இப்படின்னு போறாங்க. ஆனா, அந்த புள்ள நந்தினி அம்மா இருக்கே, நல்லா எவ்வளவு ஏத்தனமா ஏத்தி விட்டுட்டு இருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த நந்தினிய பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. 2 பேரும் டச்சிங். அதாவது பொண்ணுக்கு பொண்ணே பூங்கொடிய தாங்கி பிடிக்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆனாலும் உர்ருனே இருக்குது. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இது என்ன எப்ப பார்த்தாலும் உர்ருனே சோகமாவே இருக்குது அப்படின்னு பூங்கொடி சொல்லுது. எனக்கு ஒண்ணும் புரியல. இவங்க அதாவது நெனச்சு பார்க்குறாங்க. நான் பூங்கொடி கூட தான் விளையாடுவேன்னு சின்ன பிள்ளை சொல்லியிருக்காரு. இவங்க மாமா பொண்ணுன்னு தெரியும், அத்தை பொண்ணுன்னு. அப்புறம் ஏன் இந்த பிள்ளை இப்படி நினைக்குது? ஓ! சோகமா இருக்க காரணம் தெரியாம இருக்குதோ! இவங்க புருஷன அந்த பிள்ளை லவ் பண்ணது தெரியுமா? தெரியாதா? சரி அத விடுங்க. இப்ப நம்ம அழகர் என்ன பண்றாரு? எங்க ஆள காணுமே! அதேதாங்க நேத்து நம்ம சொன்ன மாரி தேடுறாரு. இங்க எக்ஸாமுக்கு போயிட்டான்னு சொல்லிர்றாங்க. சொன்ன கையோட செம்ம காண்டாவறாரு. என்னது எக்ஸாம் போயிட்டாளா? யார கேட்டு போனா? எதுக்கு போனா? பரீட்சை இருந்தா போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, போய் வேலைய பாருடா அப்படின்ட்டு போறாங்க. ஆஹா! டேய்! நீயே படிக்கல. உன்ன விட அவ உன் பொண்டாட்டி அதிகமா படிச்சிருக்கான்னு பீத்துறதுக்கா ஊரு பயலுக பீத்துறாளுகளோ இல்லையோ, இவளே தம்பட்ட அடிப்பாளே! இவள விடக்கூடாது. இவ எக்ஸாம் எழுத போறா. அவளுக்கு இருக்கு இன்னைக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வேகமா கிளம்புறாரு அழகரு. "அண்ணே எங்கண்ணே போற?" எங்க போறேன்? உனக்கு என்ன?" அப்படின்னு கிளம்ப, "அண்ணே அண்ணிய கூப்பிட போறியா?" "என்னது நொண்ணியா? அண்ணின்னு சொல்லாத" அப்படிங்கிறாரு. "அண்ணே விடுண்ணே. நீ அண்ணிய பார்க்க தானே போற." "ஏய் இங்க பார், இந்த மாரிலாம் பேசாதன்னு சொல்லிட்டேன்." அப்படின்னு இவரு கிளம்புறாரு. எங்க இவன் ஏன் இப்படி வேகமா போறான்? ஒண்ணும் புரியலையேன்னு இந்த பிள்ளை நினைக்க, அந்த பிள்ளை எங்க போகுது, எங்க அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போறாருங்க. அவங்க எக்ஸாம் எழுத போயிடுறாங்க. போயிட்டு எக்ஸாமும் எழுத உள்ளார போறாங்களா, இவரு வாசல் கிட்ட வர்றவரு, "என்னது ஏதோ ஒண்ணு கார்டு கிடக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாருங்க. அது ஹால் டிக்கெட் கார்டு தாங்க கிடக்கு. இது யார் வூட்டு? பூங்கொடின்னு இருக்கு. அவ வூட்டு தானே? இதெல்லாம் வச்சுக்க தெரியாது. இதுல வேற பரீட்சை எழுத போறாங்களாம். பரீட்சை எழுத. "இத எங்கிட்டாவது தூக்கி போடு" அப்படிங்கிற. சரி இருக்கட்டும், இருந்து தொலைக்கட்டும் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க வேகமா கிளம்பி போறாரு. பரீட்சை எழுதுறத தடுக்கணும். எப்படியாவது தடுக்கணும். அவ பரீட்சை எழுதி பாஸ் ஆகி பெரிய ஆளாகி நாளைக்கு எப்படி பேசுவா? "ஹேய் அழகுரு, உன்னை விட நான் படிப்புல ஒசத்தி" அப்படின்னு நம்மளையே தம்பட்ட அடிப்பா அப்படின்னு முணங்கிக்கிட்டே அங்க போய் நிக்க, அங்க பார்த்தா எல்லா பிள்ளைகளும் போயிடுறாங்க. நம்ம பூங்குடி மட்டும் பரீட்சை எழுத முடியல. அப்படியே அழுதுட்டு நிக்கிறாங்க. "மேடம்
மேடம் காணோம் மேடம். ஏய் கொண்டாந்தேன்டி, உன் புக்ல தான் இருந்துச்சு பாரு அப்படின்னு எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்தா ஒன்னத்தையும் காணோம். என்ன பண்றதுன்னு தெரியல. மணி ஆகுது. ஏம்மா போங்கம்மா பரீட்சை எழுத போங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பூங்கொடி இப்ப என்னடி பண்றது? பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். எனக்கு எழுதணும் விதி இருந்தா எழுதுறேன். நீங்க போங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு வரேன். வீட்டுக்குலாம் போனா லேட் ஆகுமா? இன்னும் 5 நிமிஷம். அதுக்குள்ள உனக்கு கிடைச்சிச்சுன்னா நீ உள்ளுக்கு போய் பரீட்சை எழுதலாம். மேடம் மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாலே வர்றதுக்கே எப்படியும் 1/4 மணி நேரம் ஆயிருமே. இல்லாட்டி ஒரு 10 நிமிஷமாவது கொடுங்களேன். என்னம்மா பரீட்சை எழுத வர்றப்ப அதோட இது இல்லாம நீங்க எதுக்குமா ஒரு இந்த இது கூட உங்களால தொலைக்காம வச்சுக்கோங்களேன். நீங்களாம் என்னமா பண்ண போறீங்க? என்னத்த சாதிக்க போறீங்க அப்படின்னு கத்துறாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், என் வாழ்க்கை இதுலதான் மேடம் இருக்கு. இப்ப இது எழுதுனா நான் பாஸ் ஆக முடியாது. பாஸ் ஆகலைன்னா என்னோட கனவு லட்சியம்லாம் போயிரும் மேடம். எனக்கு டீச்சர்ல சாதிக்கணும் மேடம் அப்படின்னு காலில் விழுந்து அழுகுறாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் அப்படி கெஞ்சுறாங்க. ஏய் நீங்க போங்கடி, நான் பாத்துக்கிறேன். இல்ல பூங்கடி நீங்க போங்கடி அப்படின்னு பூங்கடி சொல்ல, இவங்க பூங்கடி அப்படின்னு அவங்க சொல்ல, போங்களேண்டி அப்படிங்கிறாங்க. 3 பேரும் உள்ளுக்க போறாங்க. வாசல்ல நின்று திரும்பி பாக்குறாங்க. மனசே இல்லங்க அதுங்களுக்கு போறதுக்கு. இவங்க காலில் விழுந்து கெஞ்சுற பார்த்துட்டு அப்படியே சூப்பரா இருக்கு, அழகு இருக்கு. பரவாயில்ல, நம்ம ஆளு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன காலில் விழுந்து கெஞ்சுறா? என்ன மறந்துட்டாளா? படிக்க விடாம படிக்கிறதெல்லாம் மறந்து போச்சா? இல்ல ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டாளா அப்படின்னு கிட்டக்க போய் நிக்க, இந்த பிள்ளை காலில் விழுந்துட்டு இருக்கல, அம்மா எந்திரிமா அப்படின்னு ஒதுங்குறாங்க. ஒதுங்க இவர் போய் நிக்க, என்ன அது வேற கால் மாறுது அப்படின்னு நிமிந்து பார்த்தா அழகரு பட்டுன்னு எந்திரிக்கிறாங்க. பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஏன் அழுகுற? என்னதான் ஒரு கொடுமைக்கார மனசனா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்க அழுதா ஒரு மனசு கேட்காது தானே. ஏன் அழுகுற அப்படிங்கல. அது வந்து இவங்களுக்கு ஒரு ஈகோ தடுக்குது. அதுக்குள்ள அவங்களே சொல்லிடுறாங்க, ஒன்னும் இல்லப்பா, இந்த பொண்ணு அப்படி பாக்குறாங்க, நீங்க கூட கல்யாணம் ஆச்சுல நாங்க கேள்விப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆமா, அந்த 3 பொண்ணுங்களும் மறுபடியும் வருதுங்க. மேடம் மேடம் இவங்க தான் இந்த பூங்குடியோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. ஏன் சார் ஒரு ஐடி கார்டை கூட ஒழுங்கா எடுத்துட்டு வர மாட்டாங்களா? நீங்களாம் ஞாபகப்படுத்த மாட்டீங்களா வீட்டுல அப்படின்னு அவங்க சொல்ல, என்ன பூங்கொடி ஐடி கார்டு எடுத்துட்டு வரலையா அப்படிங்கல. பூங்கொடி வந்துட்டு மண்டையை மட்டும் ஆட்டுது. நல்லா மண்டையை மட்டும் ஆட்டு. இப்ப என்னது ஐடி கார்டுன்னு சொல்றது அப்படின்னு அதாவது சட்டை பாக்கெட்டுக்குள்ள பாக்குறாரு. இதைத்தான் சொல்றாளோ. மவளே, நீ பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சொல்றக்கா வந்தேன், ஏதாவது பண்ணணும்னு. ஆண்டவனா எனக்கு வழி காட்டிட்டானா? டே அழகுரு, சூப்பர்டா சூப்பர். கடவுளே நீ இருக்க. ஆணவத்தை அழிக்க வந்த அவ இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறா, சூப்பர் அப்படின்னு அப்படியே கமுக்கமா சைலண்டா இருந்துடுறாரு இந்த அழகரு. அவங்க 3 பொண்ணுங்களும், ஐயோ சார் இனிமே போயிட்டு வீட்டுல எடுத்துட்டு வர முடியாதே. பூங்கொடி ஒரு லட்சியமே போச்சேடி. உனக்கு எத்தனை பேருக்கு நீ ஆசைப்பட்ட, நிறைய பேருக்கு நீ இலவசமா சொல்லி கொடுக்கணும், டியூஷன் வச்சு சொல்லி கொடுக்கணும். உனக்கு எவ்வளவு தியாகமா இருந்த, ஒரு லட்சியமா இருந்தியடி. நாங்களாம் சும்மா ஹேபிட்டுக்கு தான் நீ வர்றோம். ஆனா நீ மட்டும் தாண்டி இந்த கல்வியை நீ எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். நீ கட்டுற கல்வியை சரஸ்வதி மாதிரி விளங்கணும் நீ சொன்னியடி. இப்படி நிக்கிறியடி. இப்ப எப்படி ஏண்டி இப்படி மறந்த? தெரியலடி, நான் எப்படி வாங்கினேன். வீட்டுல கிளம்ப கூடாது போக கூடாதுன்னு சொன்னாங்களா, அதுல ஏதோ பதட்டத்துல விழுந்துருச்சு போல இருக்குன்னு அழுகுறாங்க. அப்படியே அழகர் பாக்குறாரு. பாவம், நீ என்னமா பண்ணுவ? நீனும் உன் லட்சியத்தை சொல்லியிருக்க, எனக்கும் தெரியும் மேடம். நான் ஒரு அரை மணி நேரம் அதெல்லாம் இல்லம்மா, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்குள்ள நீ ஹால் டிக்கெட்டை கொடுத்தீங்கன்னா நீ பரீட்சை எழுதலாம் அப்படிங்கல. மேடம் 1 நிமிஷத்துல யார் மேடம் கொடுக்க முடியும்? அந்த கடவுள கூட கொடுக்க முடியாதே மேடம். அவர் வந்து கொடுத்தாதான் மேடம் அப்படின்னு சொல்லி அழுகிற பாக்கையில அழகருக்கு மனசு இறங்குதுங்க. அப்போ இவ படிப்புனா உயிரா? எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஆசையில தான் இவ படிக்கிறாளா லட்சியத்தோட அப்படின்னு நினைக்கிறாரு. டே அழகரு, உன் கோபம் தாமெல்லாம் ஒதுக்கி வைடா. பாவண்டா நீ. இவன் உன் பொண்டாட்டியா நினைக்காத, உன் குடும்பத்தை பழி வாங்க வந்தவன் நினைக்காத. அடுத்தவங்களுக்கு ஏழை மக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சா பாரு, அந்த எண்ணத்தை மட்டும் நீ நடடா அழகுரு. இப்ப நீ தெய்வம்னு சொன்னாங்க பாத்தியா, அந்த தெய்வம் கூட கொடுக்க முடியாதுன்னு இப்ப நீ குடுத்தினா தெய்வமா தெரிவாடா. அவளே வேலையை விட்டு போயிருவா, அவளே இந்த வீட்டை விட்டு போயிருவா. நம்ம நந்தினியும் நீயும் நல்லா இருன்னு கூட சொன்னாலும் சொல்லலாம்ல. வாய்ப்பு இருக்கு. கெட்டவங்களுக்கு நல்லது பண்ணா நமக்கு அவங்க நல்லது பண்ணுவாங்க, நல்லது நடக்கும். இது எங்கேயோ படிச்சிருக்கோம், அப்பாவும் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்க கரெக்டா 10 செகண்ட் இருக்கு. மேடம் இவங்க என்ன பண்றாங்க, சரி நீங்க கிளம்புங்க, நீங்க உள்ள போங்க, கதவை சாத்துங்க அப்படிங்கல. மேடம் இருங்க அப்படின்ட்டு, இப்ப என்ன ஐடி கார்டு கொடுத்தா நீங்க இப்ப உழுக்க விட்டுருவீங்கல்ல. பூங்குடி அப்படியே நிமிந்து பாக்குது. நன்றி சொல்லவே உனக்கு அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்றீங்க அப்படிங்கல. ஆமா, கொடுத்தா எழுத விட்டுருவீங்களா? கண்டிப்பா, இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு அப்படிங்க. என்ன மேடம் 5 செகண்ட் 10 செகண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க, இது என்ன பாமா நீங்க என்ன நீங்க அப்படின்ட்டு. இருங்க நான் தரேன் போதுமா. பூங்குடிக்கு அப்படியே அழகுரு அப்படிங்கல. என் பேரெல்லாம் சொல்ல வேணாம், நான் தர்றேன் அப்படின்னு சட்டையில இருந்து எடுத்து ஜீப் பும்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கண்ணை தர அப்படிங்கிற, அங்கிட்டு திரும்பு அப்படிங்கிற. பூங்கொடி திரும்புறாங்க. பார்த்தா ஆமா, இந்தாங்க மேடம், இந்தாங்க என்னோட ஹால் டிக்கெட் இந்தாங்க அப்படிங்கல. என்னமா ஹால் டிக்கெட்டோ என்னமோ ஐடியோ, இந்தாங்க மேடம் அப்படிங்கிறாங்க. பூங்கொடி இதுதான் சூப்பர், கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்க. வேகமா கையெழுத்து போட, இன்னும் 1 செகண்ட் தான் இருக்கு, கிளம்பு போ அப்படிங்கிறாங்க. போகையில மேடம் ப்ளீஸ் ஒன்னே ஒண்ணு. என்னம்மா அப்படின்ட்டு இப்படி திரும்புறாங்க. அழகரை பார்த்து கையெடுத்து அப்படியே நன்றி சொல்றாங்க. என் கண் கண்டு தெய்வமா ஒன்னு நினைக்கிறேன்
மன்னிக்கிறேன்ப்பா அழகரு, என்னை மன்னிச்சுக்கோ. சாரி. என் லட்சிய பாதையை நீ திறந்து வச்சிருக்க. என் வாழ்க்கையே இருண்டுருச்சுன்னு நினைச்சேன். ரொம்ப 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 நன்றி அழகரு. எப்படி அழகரு இது அப்படிங்கல. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி, உனக்கு பாவம்னு தோணுச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். போ போ போ, பில்டப்பை கொடுத்தது போதுன்னு நினைச்சு போ அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி அழகரு அப்படின்னு போக, என்னடா அது கையெடுத்துலாம் நன்றி சொல்றா, கழுத்துல கை வைப்பா, இந்த குடும்பத்தையே அறுக்க வந்திருக்கான்னு நினைச்சா இப்படிலாம் போறா. பரவாயில்லையே, டே அழகரு, ஐயோ புல்ல இருக்குதே அப்படியே சந்தோஷம் அவருக்கு தாங்கல. ஐடி கார்டு கொடுக்கையில அப்படி ஒரு நன்றி பெருக்கோட வாங்குறா. ஆஹா ஆஹா, இதைத்தான் சொல்லுவாங்களோ, நன்றி நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்குன்ட்டு. நன்றி பெருக்கு 1008 வருதே. ஆஹா, ஐயையோ, டே அழகரு, இனிமே வாழ்க்கையில நல்லதே செய்டா, நல்லது என்னடா. அடடடா அப்படின்னு சொன்னோன்னா அப்படின்னு நினைக்கிறாரு. என்னடா அழகரு, அவ பரீட்சை எழுதுறத தடுக்க வந்த நீயே தாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கிற. பரவாயில்ல, போயிட்டு போகுது, பழச்சிட்டு போகுது புள்ள. இனிமே அவ நமக்கு அடிமை சிக்கிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவ நன்றி சொல்லிட்டு போனாலே, அவ கண்ணு அப்படின்னு கண்ணை மூட, அப்பா கண்ணு அது அப்படின்னு சிலுத்துக்கிறாரு. நல்ல வேலைங்க, இதை கிழிச்சு போட தெரிஞ்சோம், கொண்டாந்து கொடுத்த வரைக்கும் நல்லது. போயிட்டு போகுது, எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்லுவாங்க, அதனால நம்மள கடவுள்னு சொல்லிட்டு போயிட்டா. பூங்கடி போப்போ எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வீட்டுக்கு போவாங்கல. நந்தினி தேடுது, எங்க மாமாவை காணோன்ட்டு. இவர் என்ன பண்றாரு, சரி நம்ம போயிட்டு பரீட்சை எழுத விடாம தடுக்க வந்ததை நினைச்சதையே மறந்துட்டு போவோம், கிளம்பு கிளம்பு அப்படின்னு அழகர் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா தேர்ந்துட்டு, அண்ணே எங்கண்ணே போனேன், சாப்பிடலையா? இல்ல அப்படிங்கல. என்ன பரீட்சை எழுதாம தடுத்துட்டியா? அண்ணி எழுத விடாம தடுத்துட்டியா? அட்டங்கடி அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன, எங்க போன? நீ சொன்னது பாதி உண்மைதான். என்ன பாதி உண்மை? தடுத்துட்டியா? ஐயோ, தடுக்க தாண்டி போனேன், அப்புறம் ஆனா தடுக்கல, நல்லதுதான் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன நல்லது பண்ண? அவளுக்கு ஹால் டிக்கெட்டை மறந்துட்டு போயிட்டா, கீழே விட்டுட்டு போயிட்டா. ஐயோ, அப்ப எழுத விட மாட்டாங்களே, பரீட்சை எழுத விட மாட்டாங்களே. அட்டங்கு, அதெல்லாம் தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் அவ எழுத போயிட்டா, அந்த ஹால் டிக்கெட்டு கிடைச்சிருச்சு அவளுக்கு. அப்படியா, எப்படி கிடைச்சிச்சு? அத ஒரு தெய்வம், ஒரு மகான் வந்து கொடுத்துட்டான். அப்படியா அண்ணே, என்னன்னு? அந்த மகான் ரொம்ப நல்லா இருக்கணும். ஐயோ, அவங்க புண்ணியமா நல்லா இருக்கணும், 100 வருஷம். அவங்கள பார்த்தா நாங்க காலில் விழுந்து கும்பிடுவனே. அப்படியா, இந்தா என் காலு கும்பிடு. என்னென்ன சொல்றேன்? ஆமாமா, அந்த மகான் வேற யாரும் இல்ல, சாட்சாத் இந்த அழகரே தான், உன் அண்ணனே தான். என்னென்ன சொல்றேன்? ஆமா, நிஜமாவா? தடுக்க போனேன்னு சொன்ன, எப்படி கொடுத்த? இங்கதான் கடந்துச்சு, எடுத்துட்டு போனேன், கொடுத்தேன், அழுதா, பாவமா இருந்துச்சு, கொடுத்துட்டு வந்துட்டேன். நடந்தது பூரா சொல்றாரு. அண்ணே, உண்மையிலே நீ தெய்வனேன்னு காலில் விழுந்து கும்பிட. என்னம்மா தங்கச்சி? ஆமாண்ணே, நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா? படிப்புக்கு வழிவகுக்கிறவங்க உண்மையிலே அந்த பரலோகத்துல இருக்கிற மகாத்மா, அந்த கடவுளுக்கு சமம். ஐயோ புள்ளரிக்குதே, போதுண்டி எனக்கு சாப்பாடு எடுத்து வெடி அப்படின்னு போறாரு. போகையிலே நினைச்சிட்டு போறாங்க. சூப்பர்ல, நல்லா இருக்கே, நல்லது செய்யறதுக்கு ஆசையா தூண்டுதே. என் தங்கச்சி காலில் விழுகிறா, எதிரி நினைச்சா அவ காலில் விழுகிறா. ஆஹா அழகரு அப்படின்னு சொல்ல, மாமா அப்படின்னு நந்தினி வந்து நிக்க, கண்டுக்காம பூங்கொடியவே நினைச்சிட்டு இருக்காரு. மாமா மாமா அப்படிங்கல. என்ன பூங்கொடி, என்ன அப்படின்ட்டு டக்குன்னு நந்தினி அப்படிங்கிறாங்க. என்னது பூங்கொடியா? இல்ல இல்ல சொல்லுமா. என்ன மாமா ஒரே நாள்ல மாத்திட்டாங்களா? அச்சே, நீ அப்பெல்லாம் நினைக்காதம்மா, சும்மா ஒண்ணும் இல்ல, நான் சாப்பிடணும், பசிக்குது அப்படின்னு போறாரு. அப்படியே தூக்கி வாரி போடுது நந்தினிக்கு. என்னது, அப்படியே மாறிட்டாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.